ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஹெல்த்தி ரெசிப்பியில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வச்சு சூப்பரான லட்டு தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. 90s கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சூப்பரான தேங்காய் லட்டு எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க தேங்காய் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு முழு தேங்காயை இந்த மாதிரி எடுத்துகிட்டு உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. உடச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காயை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கத்தி வச்சு கீண்டி எப்பயுமே மிக்சி ஜாரில் தான் போட்டு நம்ம அரைச்சி எடுப்போம். அந்த மாதிரி எடுக்காமல் அருகாமனையில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் தேங்காய் லட்டு வந்து நல்லா நமக்கு பளிச்சுன்னு சூப்பராக வெள்ளை வெளியேறுன்னு கிடைக்கும். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி சுரண்டை வரல அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் கீண்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரியே செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த லட்டு கூட நம்ம சர்க்கரை சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப இனிப்பு சுவையாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இனிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். அதை ஹெல்த்தியான ரெசிபியில் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தேங்காய் லட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எல்லா தேங்காயும் நம்ம துருவி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த 2 மூடி தேங்காயும் ஃபுல்லாக நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த உடைச்ச முழு தேங்காயும் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக துருவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த தேங்காய் பூ வந்து நல்லா ஈரப்பதத்தோடு இருக்கும். அதுக்காக நம்ம நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தேங்காய் பூவை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஈரப்பதத்தோட தேங்காய் பூ இருக்குது. நம்ம வறுத்து எடுக்கிறப்போ நல்லா ட்ரை ஆயிரும், நல்லாவும் இருக்கும். நல்லா பொல பொலன்னு வரும் நமக்கு தேங்காய் பூ. இந்த ரெசிப்பியை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காய் பூ நல்லா நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து எடுத்த தேங்காய் பூவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இந்த கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து இந்த சர்க்கரை தண்ணியோட நல்லா கரையணும். அதுக்காக நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். சர்க்கரை எல்லாம் நல்லா கரையிட்டுங்க. வெறும் 2 பொருள் வச்சு சூப்பரான தேங்காய் லட்டு நம்ம செஞ்சிடலாங்க. இப்போ பாவெல்லாம் நமக்கு நல்லாவே தயாராகிடுச்சு பாருங்கள். சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க, கம்மியான குவான்டிட்டியிலே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். லட்டு பிடிக்கும், நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவின தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் இந்த பாகோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தமாக எல்லா பக்கமும் தேங்காய் பூ படுற மாதிரியும் அந்த இனிப்பு வந்து எல்லாமே தேங்காயில் இருக்கிற மாதிரி நல்லா அந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. நம்ம அதிகமான குவான்டிட்டியில் செய்யலைங்க. கரெக்டாக வந்து ஒரு முடி தேங்காயில் தான் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதே அளவை இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டா அவ்வளோதாங்க. எப்படி செஞ்சாலுமே இந்த தேங்காய் லட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பூவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா தேங்காய் பூவும் நம்ம பிளேட்டில் சேர்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஒரு டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிறப்பே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா ஆற விட்டுட்டோம்னா பர்பி மாதிரி ஆயிரும்.
அதனால் லைட்டாக கொஞ்சம் சூடும் இருக்கணும், கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த ஜூஸியாகவும் இருக்கணும். அப்போ தான் கையில் பிசைகிறப்போ ஈஸியாக நமக்கு வரும். இப்போ லட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு பிளேட்டும் நம்ம துருவி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வறுத்தது, அதையும் நம்ம எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இப்போ கையில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் லட்டு பிடிக்குன்னு தோணுதோ அந்த சைஸ் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கையில் லட்டு பிடிச்சிட்டு துருவின தேங்காய் மேலே நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். அப்படி உங்களுக்கு வேண்டாம் லட்டு மட்டும் போதுன்னா நீங்கள் இந்த மாதிரி லட்டாக கூட பிடிச்சிட்டு சாப்பிட்லாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம லட்டாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. லட்டு பிடிச்சிட்டு இந்த தேங்காய் துருவலில் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஜூஸியாக நல்லா ஸ்வீட்டோட சூப்பராக இருக்குங்க இந்த லட்டு. நம்ம ஹை குவான்டிட்டி செய்யலைங்க, கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இதே அளவை இன்னொரு தடவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சர்க்கரை வந்து கூட குறையிருந்தால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துன அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிட்டு தேங்காய் பூவில் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த தேங்காய் பூ லட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக சூப்பரான தேங்காய் பூ லட்டு எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் லைக் போட்டு விட்டுருங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் லட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.